இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இந்த வருடத்தினுடைய ஒரு மாதம் முழுவதுமாய் முடிந்து 2வது மாதம் தொடங்கப்பட்டிருக்கிறது. இந்த மாதத்தில் மீண்டும் உங்களை சந்திக்க என் ஆண்டவராக இரட்சகர் தந்த தயவருக்காக நன்றி செலுத்துகிறேன். அவர் இந்த மாதம் நமக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். நான் வாசிக்கிறேன். வெளிப்படுத்துதல் 21ஆம் அதிகாரத்தினுடைய 5வது வசனம் இப்படி சொல்லுகிறது. சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர் இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். பின்னும் அவர், இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையுமானவைகள், இவைகள் எழுது என்றார். இன்றைக்கு இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தமாய் நம்முடைய ஆண்டவர் சொல்லுகிறது, இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன். எத்தனை சந்தோஷம் பார்த்தீங்களா? ஒருவேளை நமக்கு நிறைய பேருடைய இருதயத்தில் நிறைய கேள்விகள் காணப்படும். என்ன ஆண்டவரே, என்ன ஆண்டவரே, எப்படி ஆண்டவரே, ஏது ஆண்டவரே, இன்னும் நிறைய விஷயம் மாறாமல் இருக்குது ஆண்டவரே. பல மாதங்கள், பல நாட்கள் நாங்கள் இன்னும் ஜெபித்து கொண்டே இருக்கிறோம். ஏக்கத்தோடு, தாகத்தோடு, வாஞ்சியோடு இருக்கிறப்பா, ஆனாலும் ஒரு மாற்றத்தை பார்க்க முடியப்பா அப்படின்னு சொல்லி இருக்கலாம். ஆண்டவர் இன்னைக்கு சொல்லுகிறார், இந்த வார்த்தையுடைய முதல் வேர்டு சொல்லுது ஈதோ அப்படின்னா, இந்த இதோ அப்படின்றது எதுக்கு சொல்லுவோம் தெரியுங்களா? நம்முடைய இவ்வளவு நாள் தொலைந்து போனது, தேடிக்கொண்டிருக்கிறது, இல்லை பார்க்காம இருக்கிறது, நம்ம கண்ணு முன்னாடியே இருப்பது தான் இதோன்னு சொல்லுவோம். இங்கே தான் இருக்குது பாருங்க, இதோ இதுதான் அது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போ நம்முடைய பார்வைக்குள்ள, நம்முடைய கண்ணுக்குள்ள, நமக்கு எல்லைகளுக்குள்ளதான், நம்முடைய கிட்ட ரொம்ப பக்கத்தில் இருக்கிற ஒரு காரியத்தை தான் இது ஒன்று சொல்லுவோம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாருங்க, இதோ பாரு நீ தேடிட்டு இருக்கிறது, இதோ நீ எதிர்பார்த்தது, இதுதான் உன் ஆசை இல்லை, இதுதான் உன் கனவு இல்லை, இதுதான் நீ ஜெபித்த காரியம் இல்லை, இதுதான் நீ தேடிட்டு இருக்கிறது இல்லை, இதுதான் உன் வாழ்க்கைக்குள்ள இது இல்லை, உன் பிள்ளைங்களுக்கான காரியம், உன் புருஷனுக்கான காரியம், உன் மனைவிக்கான காரியம், உன் தொழிலுக்கான காரியம், உன் குடும்பத்துக்கான காரியம், இதுதானே பார், இதுதான் உன் கண்ணு முன்னாடி இருக்கு, உன் எல்லைக்குள்ள இருக்குது, உன் வீட்டுக்குள்ள இருக்கிறது, நீ பார்க்கிறபடி நான் வச்சிருக்கிற. எத்தனை சந்தோஷம் பார்த்தீங்களா? எல்லாவற்றையும் அவர் புதிதாக்குகிறார். இனி இப்படி தாங்க நடக்க போகுது. ஒரு ஆச்சரியமான காரியம் யோபுடைய வாழ்க்கையில் முதல் அதிகாரம் சொல்லுகிறது. யோபு பற்றி ஒரு பெரிய சரித்திரம் சொல்லுகிறது. அவன் எப்படி இருந்தான், அப்படி இருந்தான் என்று சொல்லி. ஆனால் அதற்கு பிற்பகுதி சொல்லுகிறது, அவன் எல்லாவற்றையும் எந்த அளவுக்கு அவனை குறித்து பெருமையாய் பேசப்பட்டதோ, உயர்த்தி பேசப்பட்டதோ, அந்த அளவுக்கு அவனுடைய வாழ்க்கை மிகவும் மிகவும் மோசமான ஒரு நிலைமைக்கு போகிறது. எல்லாம் போச்சு. அவனே வெறுத்தாங்க. நான் ஏன் பிறந்தேன்? அவன் பிறந்ததை கூட வெறுக்கலைங்க. அந்த நாளே கேலண்டரில் இருக்கக்கூடாதுன்னு நினைச்சான். அப்படிப்பட்ட ஒரு நாளே இருக்கவே கூடாதுன்னு நினைச்சான். ரெண்டாவது சொல்றான், அந்த நாள் ஒரு பிள்ளைங்க கூட பிறக்கவே கூடாது அப்படின்னு. எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பான், எவ்வளோ துக்கப்பட்டிருப்பான். ஐயோ, வார்த்தையால் சொல்ல முடியலைங்க. ஆனால் அந்த 42ஆம் அதிகாரத்துடைய கடைசி சொல்லுகிறது, ஆண்டவர் சொல்றாரு, அவன் முன் இருந்ததை விட பின்னிலைமையை ஆசீர்வதித்தாரான். அவன் அழுந்துட்டும் பொழுது, வேதனைப்பட்ட பொழுது ஒரு சொந்தக்காரம் வரல, ஒரு 4 பேர் வந்தாங்கன்னு சொல்லுது. ஆனால் அந்த கடைசி பகல் சொல்லுகிறது, எல்லாரும் வந்தாங்களாம், விசாரித்தாங்களாம், சாரின்னாங்களாம், ஐயோப்பா இவ்வளோ நாள் கழிச்சு வந்து அப்படி அவங்க சொல்கிறாங்களாம், பொண்ணை கொடுத்தாங்களாம், வெள்ளியை கொடுக்குறாங்களாம், சாப்பிட்றாங்களாம், எவ்வளோ விஷயம் ஆறுதல் படுத்துகிறாங்களாம். எப்படிங்க நடந்துச்சு? ஆண்டு சொல்கிறான், இதுதான் பாடுறா யோபு, நீ வியாதிப்பட்டிருந்த பாரு, மரணத்துக்கு எது வரந்து பாரு, உன் மனைவி உன்னை தூசிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டா பாரு, உன்னை விட்டுட்டு போயிட்டா பாரு, ஒருத்தரும் கேட்கலையே, ஒருத்தரும் இல்லையே, எத்தனை வேதனைப்பட்டிருப்ப, எத்தனை துக்கப்பட்டு, இன்னைக்கு பாரு எல்லாத்தையும் திருப்ப, எல்லாத்தையும் பாரு, அவன் கனமூட நிப்பாட்டிட்டார், தலைக்கெல்லாம் மாற்றிட்டார். இது எல்லாம் இருந்தாலும் யோபுக்குள்ள ஒரு பெரிய வேதனையாக இருந்துச்சு. ரைட்டு தான் ஆண்டவரே, நல்லது தான்ப்பா, ஆனாலும் சிலதெல்லாம் நான் இழந்துட்டேன் ஆண்டவரே, அது எப்போ அப்படி சொல்லும்போது அவர் சொல்கிறார், முன்னிருந்த நிலைமையும் பின்னிலைமை ஆசீர்வதிக்கிறார். இதெல்லாம் அவனுக்கு 10னா 20, 20னா 40 டப்பல் வேணா கொடுக்குறாரு. மறுபடியும் கொடுக்குறாரு. 7 குமாரரை 3 குமாரிச்சு கொடுத்துட்டு சொல்றார், இந்த பிள்ளைங்களை போல பூமியில யாரும் இல்லைன்னு சொல்லிட்டார். ஆண்டவர் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு உள்ளங்களே, இயேசுவின் நாமத்தினால் சொல்லுகிற இன்றைக்கு இந்த மாதம் சொல்லுகிற, இதோ சகலத்தை நான் புதிதாக்க போகிறேன். இனி இப்படிதான் நடக்க போகுது. இந்த மாசத்துல ஆண்டவர் எல்லா காரியத்தையும் புதிதாக்க போகிறார். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையில இந்த வார்த்தை அதிகாரமாய் வல்லமை உள்ளதாய் செயல்படுத்துவதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவர் நாம மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன். ஆமென். God bless you.